இன்னைக்கு நம்ம பிளாக் லவ் 145th to 147th எபிசோடு தான் பார்க்க போறோம். ஒரு பர்டிகுலர் சிட்டியில மத்தியான டைம்ல டெவலுக்காக வேலை பார்க்குறீங்களா காலி பண்ணிருப்போம்னு எழுதியிருப்பாங்கல்ல. அந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் ஒன்று கூடிட்டு எல்லாருமே கமான் டெவலுக்காக வேலை பார்க்குற எல்லாரையும் போட்டு தள்ளிருங்கடா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. கரகோசத்தோட இருக்க விஷயம் கேள்விப்பட்டு நம்ம ஆளுங்களுமே வந்து இருப்பாங்க. டேம்னாட்டியோல இருந்து லைக் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அங்கதான் இருப்பாங்களா. ஆனா கோல்டன் டானை சேர்ந்த நம்ம பசங்க இருக்கிறானுங்களே, ஸோ அவனுங்க மட்டும் வேற ஏதோ ஒரு மிஷன் அண்டர்டேக் பண்றதுக்காக வில்லியமோட ஆர்டருக்கு கீழே வேற எங்கேயோ போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டா மத்தியானம் 12 மணியுமே ஆக அந்த இடத்துல அந்த டெவில் பேனிஷர்ஸ் வராங்க. சேக்ரேவையும் அந்த மரிங்கிற பொண்ணையும் அங்க சேர்ல கட்டி வச்சுட்டு இவள 2 பேரையும் நாங்க போட்டு தள்ள போறோம். ஏன்னா அவங்க 2 பேருமே டெவிலுக்கு கீழே தான் ஒர்க் பண்றாங்க. ஆனா முக்கியமான ஆளுங்கிறது ஆஸ்தாங்கிறவன் தான். டெஃபினட்டா இவங்க 2 பேரையும் முடிச்சுட்டு அடுத்து அந்த ஆஸ்தாவை தான் போட்டு தள்ளுவாங்கிற மாதிரி அவங்க 2 பேரையும் காலி பண்ணலான்னு போகக்குள்ள கரெக்டா ஆஸ்தாங்க என்ட்ரி கொடுக்குறான். அவங்கள விட்டுருங்க, அதுக்கு பதிலாக நீங்க என்ன எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு அந்த காவேவும் உன்னை எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு பதிலாக உன்னோட கிரிமாயரை கொடு, அதனை கொடுத்தா தான் நீ எங்களை அட்டாக் பண்ண மாட்டேன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்னு கேட்கல. சரின்னு அவனும் கிரிமாயரை கொடுக்குற மாதிரி வருவான். ஆனா கிரிமாயர் வராது, ரேதர் ஆஸ்தா மேல இருந்து வருவான். ஏன்னா இப்ப கீழே சீனா நடந்தது ஆஸ்தாவா இருக்காது, கிரேவா இருக்கும். என்னதான் அழகா ஸ்கெட்ச் போட்டு பவர்ஃபுல்லா இருந்தாலும் அவ்வளவு பெரிய கூட்டத்துல ரொம்ப ஈஸியாவே அங்கிருந்து அவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. சேக்ரேவையும் மரியும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட இன்விசிபிள் ஆகிற மாதிரியான சில பவர்ஸ்லாம் இருக்கும் போல. அந்த டெவில் பேனிஷர்ஸ் சேர்ந்த ஒரு சில ஆளுங்களை டேம்னாட்டியோன்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் கேப்சர் பண்ணாலும் அதே மாதிரி வெனேசாவும் ஒரு 2 பேரை ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பாளா. ஆனா அந்த 2 பேருமே எங்களோட வேலை ஆல்ரெடி முடிஞ்சிச்சு கண்ணு, நீ எங்களை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா உன்னால அது முடியாதுன்னு பாட்டில்ல கொண்டு வந்து ஏதோ ஒரு ஃபிளேம் மேஜிக்கை பயன்படுத்தி காத்தோட காத்தா கரைஞ்சிடறானுங்க, செத்துறானுங்க. இங்க ஆஸ்தா அவனுங்களை தேடிட்டு ஒரு வழியா வரும்போது அந்த இடத்துல தான் அவனுங்க ஆஸ்தாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. ஆஸ்தா ஒன்னும் அவனுங்களை கண்டுபிடிக்கல. நீ சரண்டர் ஆனீன்னா இவங்க 2 பேரையும் நாங்க விட்டுறோம்னு சொல்லி அவங்க மேல கத்திய வைக்கும் போது சரின்ட்டு ஆஸ்தாவும் அவனோட கிரிமாயர் அவன்கிட்ட கொடுத்துட்றான். கூடவே ஆஸ்தாவோட கையில ஹேண்ட் கஃபும் போட்டுறாங்களா. ஓகே ஃபைன். இப்போ இவ்வளவு மேஜிக் நைட்ஸுக்கு டெக்கால்ட்டி காமிச்சிட்டு தப்பிச்சதே பெரிய விஷயம். அதனால இவனுங்களை இங்கேயே முடிச்சிடலான்னு சொன்னா அந்த குரூப்ல இருக்கிறவங்களே காப்பேயோட இந்த ஐடியாவுக்கு எதிராக இருக்கிற மாதிரியும் தெரியுது. இந்த கேப்ல ஆஸ்தா எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அதுல ஒரு பொண்ணு ஆஸ்தாவை அட்டாக் பண்றதா இருப்பா. இந்த அட்டாக்ல இருந்து நீ எஸ்கேப் ஆக பார்த்தீங்கன்னா பின்னாடியில் இருக்கிற அந்த குட்டி பிள்ளைக்கு அடிப்படுண்டா அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ணும்போது அதை நம்ம யூனோ வந்து தடுக்கிறான். ஸோ அவங்க ஏதோ ஒரு மிஷனுக்காக போயிருப்பாங்கல்ல, அந்த மிஷினை இங்க பக்கத்துல தான் போல. ஸோ மற்ற மேஜிக் நைட்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆஸ்தாவோட கிரிமாயரை மட்டும் ஆட்டையை போட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிடுறாங்களா. தன்னோட கிரிமாயர் போயிடுச்சுன்னு சொல்லி ஆஸ்தாவுக்கு கொஞ்சம் சோகமா இருக்கும்போது யூனோ நக்கல் பண்ற மாதிரி ஆமா ஆமா எப்ப இருந்துடா ஆஸ்தா கிரிமாயர் இல்லைன்னா ஜீரோவானா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணக்குள்ள எஸ் என்னோட மேஜிக்ங்கிறது நெவர் கிவ் அப் தான், கிரிமாயர் கிடையாதுன்னு கொஞ்சம் மைண்ட் இப்போதான் ஸ்டேபிள் ஆகுது. சேக்கரே அவங்க தூக்கிட்டு போனாலும் மரியை காப்பாத்தி இருந்திருப்பாங்களா. காட்சியக்கு இப்போதான் மூச்சே வர. இன்னொரு பக்கம் எப்படா அவங்கள பிடிக்கிறதுன்னு யோசிக்கும் போது தான் நம்ம டேம்னாட்டியோவுமே அவனோட சபார்டினேட்ஸ் தானே சில பேர் இந்த டெவில் பேனிஷர்ஸா இருக்கிறானுங்க, மன்னிச்சிடுங்க என்னோட தலைமைக்கு கீழே இருக்கிறவனுங்க இப்படி பண்ணுவானுங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லக்குள்ள அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உன்னோட ஆளு அந்த காவேங்கிறவன் அவன் பயங்கர நீதி நேர்மை ஆளுன்னு சொன்னேன். அந்த நீதி நேர்மை ஆளுங்கிறவன் எதுக்கு ஆஸ்தாவோட புக்கை தூக்கிட்டு போகணும், ராதர் ஆஸ்தாவை போட்டு தானே தலைந்திருக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். அதான் அவங்களுக்கு புரியல. ஒருவேளை காவே தான் அந்த டெவில் பேனிஷர்ஸோட உண்மையான லீடரா, இல்லைன்னா காவேவை ஏமாத்தி பின்னாடி வேற யாராவது இதுக்கு பிரெயினா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அந்த காவே டேம்னாட்டியோவை கான்டாக்ட் பண்ணுவானா பார்த்தா அவன் இருக்கிற இடத்துல அந்த ஓனோ பை அப்புறம் சியோனோ அப்படின்னு சொல்லி 2 பேர் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் இறந்து கிடந்திருக்காங்க. பிளஸ் இப்போ நாங்க இருக்கிற இந்த ஒரு குரூப் இவங்க டெவில்ஸ் அழிக்கிறவங்க அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி கிடையாது, இவங்க டெவில்ஸோட பவர்ஸ் அடைய நினைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் டெவில் பிலீவர்ஸ்னு சொல்ல என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் போங்கிறவ சம்திங் ஏதோ ஒரு மெடிசனை ரெடி பண்ணிட்டு சியோனோ ஓனோ பை அப்புறம் இந்த காவேன்னு சொல்லி 3 பேருக்கு கொடுத்துருப்பாளா. அந்த மெடிசன்லாம் கொடுத்து முடிச்சுட்டு காவேவும் ஓகே ஃபைன் இந்த சேக்கரவை நீ வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு சொல்லி அவளை போட்டு தள்ளான்னு போனா அந்த டாஸுங்கிற பொண்ணு அதுக்கு அலோ பண்ண மாட்டேங்கிறான். சரி அட்லீஸ்ட் ஆஸ்தாவோட இந்த கிரிமாரியாவது அழிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குமே அலோ பண்ண மாட்டேங்கிறா. அப்ப சடனா அந்த மெடிசனை குடிச்சு அந்த சியோனாவும் ஓனபையும் ஒரு மாதிரி மயங்கி போய் அதே இடத்துல கீழே விழுக காவ்யாக்கும் அப்படியே மயக்கமாகற மாதிரி இருக்கும். அப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு இதுல பாய்சன் கலந்துருக்காங்கன்னு. அப்புறம் தான் உண்மையை சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே இந்த டாக்டர் போவும் டாஸும் டெவில்ஸோட பவர்ஸை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தோட இருந்திருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு இன்ஹெரண்டா பவர்ஸ்ங்கிறது அவ்வளவு கிடையாது இல்ல. அப்படி அவங்களுக்கு பவர்ஸ் வேணும்ல, அதோட நீட்சியாக தான் ஆஸ்தாவோட கிரிமாயரை ஆட்டையை போடணும். இன்னும் சொல்லப்போனா ஆஸ்தாவே தூக்கிட்டு போகணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா கண்டிப்பா மேஜிக் நைட்ஸ் பஞ்சாயத்து பண்ண வருவாங்களே, அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் இந்த காவே கண்ணில் பட்டிருந்திருப்பான். உங்ககிட்ட இருக்கிற பவர்ஸுங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரிஞ்சது, அதனால தான் பயன்படுத்திக்கிட்டோம். ஆனா உன்னோட நீதி நேர்மை நியாயம் அது எங்களுக்கு உதவிகரமா இருக்காதுன்ட்டு காவேவை கத்தியால குத்திட்டு அதே லாக் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்கலாம். அதுக்கப்புறம் தான் சரி இதை எப்படியே விட்டுறக்கூடாதுன்னு உயிரை கையில பிடிச்சிட்டு காவே இந்த மேட்டர்ல
எல்லாத்தையும் டாம்னாட்டியோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான். இந்த ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலடாங்கிற மாதிரி இந்த விஷயம் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஆப்வியஸ்லி இதை பிளாக் புல்ஸ் கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. நம்ம பிளாக் புல்ஸ் சேர்ந்தவங்களுமே ஊர் முழுக்க தேடுறாங்க, எங்கேயாவது ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிடாதான்னு சொல்லி எல்லாரும் எங்கெங்கேயோ தேடிக்கிட்டு இருக்க. அப்படி ஆஸ்தா, நம்ம சில்வா, மேக்னான்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரு இடத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே வீட்டில் இருந்து ஒரு சின்ன பையன், அவனுக்கு கால் முடியாது போல. ஸோ அவன் ஏதோ இந்த டெவில்ஸை வர்ஷிப் பண்ணுறதுக்காக நான் போக போகிறேன், நானும் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டுனா எனக்கும் டெவிலோட பவர் கிடைக்கும், டெவிலோட பவர் கிடைச்சிச்சுன்னா என்னால் மற்றவங்க மாதிரி நார்மலாக நடக்க முடியும்லன்னு சொல்லி நார்மலாக நடக்கிறதுக்கான ஒரு ஆசைங்கிறது இருக்கும். இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்களாம் அந்த பையனை போக விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த பையன் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னானோ அந்த இடத்த இவங்க ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா ஒரு வேலி மாதிரியான பகுதியில் ஏகப்பட்ட பேர் லைன் கட்டி போய்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அத்தனை பேரை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க போல. அப்புறம் மேக்னாவும் ஓகே இது சீரியஸ்லி ஒரு பெரிய கவர்னன்ஸ் பஞ்சாயத்தாக இருக்குது, நான் போய் பெரிய கையை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேக்னா அங்கேருந்து கிளம்பிடுறானா, சப்போர்ட்டுக்கு ஆளுங்களை கூப்பிட்டு வரேன்னு. டாக்டர் போவும் அந்த டாஸும் இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்கல்ல. இப்போ இந்த ஒரு கிங்டம்ல இருந்து ஸ்பேட் கிங்டமுக்கு தான் இவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போக போறாங்க போல. இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஸ்பேட் கிங்டம் வந்துடும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா ஆஸ்தாவும் சில்வாவும் அங்க வராங்க. ஆனா ஆஸ்தாவை பார்த்தோன்னே அங்க இருக்கிற சாதாரண மக்கள் எல்லாரும் ஆஸ்தாவை ப்ரே பண்றாங்க. ஏன்னா ஆஸ்தா ஒரு டெவில் அப்படின்னு தான் அவங்க நம்புறாங்க. அவங்க எல்லாருமே டெவில் பிலீவர்ஸ். ஸோ அதனால ஆஸ்தாவை வர்ஷிப் பண்றாங்க. விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ஆஸ்தாவும் நேரா அந்த டாக்டர் போகிட்டையும் டாஸுகிட்டையும் போயிட்டு சேக்ரேவையும் என்னோட கிரிமாயரையும் ஸ்பேட் கிங்டம்ல கொடுத்துட்டு ஸ்பேட் கிங்டம்ல நீங்க ஒன்னு சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பாக்குறீங்களோ. ஆனா இந்த ஸ்பேட் கிங்டமுக்கும் கிளவர் கிங்டமுக்கும் நடுவுல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான மேஜிக் ரீஜியனுங்கிறது இருக்கு, உங்களால டெஃபினட்டா அதை கிராஸ் பண்ண முடியாது, நீங்க பெரிய இழப்பை தான் ஏற்படுத்த போறீங்கன்னு சொன்னா. மேஜிக் இல்லாம இந்த கிளவர் கிங்டம்ல என் பேரண்ட்ஸ் கூட என்ன மதிக்கவே இல்லை, பேரண்ட்ஸ்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது, ஒருத்தனுமே நான் மதிச்சது இல்லை, அப்படி ஒண்ணுமே இழக்கிற அளவுக்கு இந்த கிளவர் கிங்டமே எனக்கு எதுவுமே கொடுத்தது இல்லைன்னு சொன்னதுக்கு அதுக்கு ஆஸ்தாவும் அவன் சின்ன வயசுல நினைச்சு பார்த்து கமான் நானும் அதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் உன்னை பத்தி நாங்க விசாரிக்கும் போது உன்னோட ஹஸ்பண்டும் உன்னோட மதர் இன் லாவும் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாங்கன்னு கேட்டா. என்னது நல்லா பாத்துக்கிட்டாங்களா, நீ பார்த்த அவங்கள விட எனக்கு மேஜிக் கம்மியா இருக்குதுன்னு அவங்களோட இன்செக்யூரிட்டியை ஃபீட் பண்றதுக்காக என்ன வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த டாஸுவோட ஹஸ்பண்ட் லவ் ப்ரப்போஸ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி இருந்திருப்பான், இருந்தாலும் அந்த ரொமான்ஸுங்கிறது ஒரு ஜெனியூனான ஃபீலிங்ல இருந்து வந்திருக்காது. ராதர் இவகிட்ட பவர் இல்லை, அதனால நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பொட்டி பாம்பா வீட்லயே இருப்பா அப்படின்னு அவனோட இன்செக்யூரிட்டியை ப்ளீஸ் பண்ற ஒரு பர்சனா மட்டுமே தான் இவளை பார்த்துருப்பான். அப்படிதான் அந்த மதர் இன் லாவும் இவளை ட்ரீட் பண்ணியிருப்பா. இந்த சோக கதைகள்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ எதுக்கு இவங்க ஸ்பேட் கிங்டம் போகிறாங்கன்னு பார்த்தா அந்த காப்வே இருக்கிறான்ல, அவங்ககிட்ட இருந்தா ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கி இருந்திருப்பாங்க. ஸ்பேட் கிங்டம்ல டீமன் இருக்குன்னு, அந்த ஒரு டீமன், அந்த ஒரு டெவில் எங்களுக்கு தேவையான பவர்ஸை கொடுக்கும், அந்த ஒரு பவர்ஸை வச்சு நாங்கள் எங்களுக்கான ரிவெஞ்சை வாங்குவோம்னு சொல்லுவாங்க. கிளவர் கிங்டமா அழிப்போன்னு. ஆப்வியஸ்லி இவங்க இப்படி பேசுறதுக்கு ஆஸ்தா எதிராக தான் பேசிக்கிட்டு இருப்பான். நான் எனக்கு பவர்ஸ் வேணும்னு நினைச்சது என்ன மொக்க பண்ணவங்களை காயப்படுத்துறதுக்காக கிடையாது, ராதர் அவங்க எல்லாருமே காப்பாத்துறதுக்காகன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா எப்படியே இவங்களை பேசி கன்வின்ஸ் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆஸ்தாவும் சரி நீங்க சேக்ரேக்கு பதிலா என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, ஏன்னா எப்படியும் சேக்ரே உங்களோட டார்கெட் கிடையாது, என்னதான் இனிஷியலா பிடிக்க வந்தீங்க, என்னையே பிடிச்சிக்கிங்கன்னு கேட்க ஆஹா எலி தானா வலையில விழுகுதுன்னு சொல்லி ஆஸ்தாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, இன்க்ளூடிங் நம்ம சில்வாவையும். ஆனா அங்க இருந்து அவங்க எல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடியே கரெக்டா நம்ம கேப்டன் யாமியா மேக்னா கூட்டிட்டு வர அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க.